Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் எஃப் வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு sin x divided by x if x less than 0, f of x equals to x plus 1 if x greater than or equals to 0. ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸாக இல்லை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். இங்கே எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 0 ஆர் 0 விட பிக்கெஸ்டாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து இந்த சைடு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி sin x டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கண்டினியூட்டி பற்றி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செக் பண்ணணும். ரைட், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ஃபங்க்ஷன் sin x பை எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. இந்த sin x அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் sin x பை எக்ஸ் அப்படின்ற இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்னா கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லீனியர் பாலினாமியல். இந்த லீனியர் பாலினாமியலும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி வந்து எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல நம்ம செக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணும். இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணி சப்போஸ் இந்த குவான்டிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்படி வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ்னா 0ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும், அப்புறம் 0ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 0 plus h which is equals to limit h approaches to 0 இங்க f of h அப்படின்னு கிடைக்கும். இதுல h அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. அப்போ லிமிட் h approaches to 0, h அப்படின்றது பாசிட்டிவ் குவான்டிட்டியா இருக்கிறதுனால f of x ஓட இந்த டெஃபனிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். f of x என்ன x plus 1, அப்போ h இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா h plus 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ h இருக்க பிளேஸ்ல 0 ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியது, அப்போ 1 அப்படின்னு கிடைக்கும். therefore limit x approaches to 0 plus f of x equals to ஆன்சர் 1ன்னு கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைக்கலாம். இப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு என்ன அப்படின்னா லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஹெச் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் மைனஸ் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் மைனஸ் ஹெச் அப்படின்னா எந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும்னா இது வந்து மைனஸ் ஹெச்ங்கிறது நெகட்டிவ் நம்பர், அப்போ இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும் sin x டிவைட் பை எக்ஸ். அப்போ இது வந்து sin ஆஃப் மைனஸ் ஹெச்
divided by minus h. So this is equals to limit h approaches to 0 sin of minus h அப்படின்றது minus sin h அப்படின்னு தெரியும். minus sin h, sin of minus h minus sin h ன்னு எழுதிக்கலாம். divided by minus h. அப்ப இந்த மைனஸும் மைனஸும் என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்ப லிமிட் h approaches to 0 sin h divided by h. ஓகே, ஸோ இந்த லிமிட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். இந்த லிமிட்டோட வேல்யூ 1. லிமிட் h approaches to 0 sin h divided by h. இந்த லிமிட்டோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட் 1 தான் கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட் அட் 0 அதுவும் என்னதான் கிடைக்குது 1 தான் கிடைக்குது. அப்போ 0ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. therefore limit x approaches to 0 plus f of x is equals to limit x approaches to 0 minus f of x is equals to 1. இது f of 0க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 0ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ். f of 0 வந்து என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1 தான் கிடைக்கும். பிகாஸ் f of x is equals to x plus 1 if x greater than or equals to 1. இதான் x greater than or equals to 0. இதுதான் வந்து f ஓட டெஃபினிஷன். அப்போ x வந்து 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன்ல தான் அப்ளை பண்ணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 0 + 1 அப்போ 1 அப்படின்னு கிடைச்சிரும். therefore limit x approaches to 0 f of x இது எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த 1 எதுக்கு ஈக்குவல்னா f of 0க்கே ஈக்குவல். therefore f of x is continuous. f of x is continuous at x equals to 0. ஓகே, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் x equals to 0 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூவஸ். இப்போ ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஓகே, when a less than 0. ஓகே, இப்போ fங்கிற ஃபங்க்ஷனை ரீகால் பண்ணிக்கலாம். f of x is equals to ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா sin x divided by x if x less than 0 equals to x plus 1 if x greater than or equals to 0. இப்போ a less than 0 அப்படின்னு எடுத்துருக்கேன். அப்போ லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் x approaches to a f of xக்கு எந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா a less than 0. அப்போ இங்கே வந்து நமக்கு sin x divided by x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ sin a divided by a. இப்போ f of a கால்குலேட் பண்ணலாம். இந்த a less than 0வா இருக்கிறதுனால f of xக்கு இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணணும். அப்போ f of a is equals to sin a divided by a. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். From equation 1 and 2 we have limit x approaches to a f of x is equals to f of a. Therefore f is continuous. f is continuous for all a less than 0. ஓகே, 0விட லெஸ் தேனா இருக்கிற எல்லா a வேல்யூஸ்க்கும் fங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ when a greater than 0, when a greater than 0, ரைட். இப்போ லிமிட் x approaches to a f of x இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். which is equals to limit x approaches to a f of x. இப்போ a greater than 0வா இருக்கிறதுனால
எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன போடணும் அப்படின்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு. சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0, எக்ஸ் பிளஸ் 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற இந்த டெஃபனிஷனை தான் அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற டெஃபினேஷனை யூஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1, இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏ ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ a plus 1. Therefore, இப்போ f of a-க்கும் எதை தான் யூஸ் பண்ணணும்? x plus 1 evaluated at x equals to a. So, which is equals to a plus 1. அப்போ limit x approaches to a, f of x-ம் f of a-வும் ஈக்குவலா இருக்கு. Therefore, f is continuous for all x equals to a where this a greater than 0. ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட கன்க்ளூசன் என்ன அப்படின்னா என்ன கன்க்ளூசன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தாலும் கண்டினியூஸாக இருக்கு, எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்தாலும் கண்டினியூஸாக இருக்கு, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0வா இருந்தாலும் கண்டினியூஸா இருக்கு. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ டிஸ்கண்டினியூட்டிஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூட்டிஸே கிடையாது. ரைட், நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 24. Determine if f defined by f of x is equals to x square into sin 1 by x if x not equals to 0 if x equals to 0 is a continuous function. Okay, so determine if f defined by f of x is equals to x square into sin 1 by x if x not equals to 0 if x equals to 0 is a continuous function. Okay, so இங்க இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டர்மைன் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் 1 பை எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. அப்போ ரெண்டே கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணா போதும். ஒரு கேஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0, இன்னொரு கேஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 1 ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லிமிட் x approaches to a f of x calculate பண்ணுவோம், which is equals to limit x approaches to a. இந்த a not equals to 0வா இருக்கிறதுனால f of x க்கு எந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணணும்னா இந்த x ஸ்கொயர் இன்டூ சைன் 1 பை எக்ஸ் இந்த டெஃபினேஷனை தான் அப்ளை பண்ணணும். அப்போ x ஸ்கொயர் இன்டூ சைன் 1 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல எக்ஸ் இருக்க பிளேஸ்ல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடணும்னா ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் 1 டிவைட் பை ஏ. இதுதான் இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். ரைட், இப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கிறதுனால இந்த டெஃபினேஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ
So it will become a square into sin 1 by a. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ from equations 1 and 2 we have limit x approaches to a, f of x is equals to f of a. Therefore f is continuous. Therefore f is continuous at x equals to a, where a not equals to 0. 0ங்கிற பாயிண்ட்ல f அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வேர் சாரி 0ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், வேர் திஸ் ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ அடுத்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏ ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுட்டு வென் ஏ ஈக்குவல்ஸ் டு 0, இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனை ரீகால் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு sin 1 by x if x not equals to 0, equals to 0 if x equals to 0. Okay, இப்போ limit x approaches to 0, இங்க a கிடையாது, x equals to 0. limit x approaches to 0 f of x இது calculate பண்ணும். சப்போஸ் இது f of 0க்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ். நமக்கு இப்போ தெரியும் எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஏன்னா எக்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அதாவது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 x squared into sin 1 by x. இப்போ இந்த லிமிட் வந்து கால்குலேட் பண்ணும். ரைட், இப்போ இந்த லிமிட் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஒரு தியரம் வந்து அப்ளை பண்ண போறோம். அந்த தியரம் வந்து சாண்ட்விச் தியரம். ஓகே, ஸோ அப்போ அந்த சாண்ட்விச் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா we have -1 less than or equals to sin 1 by x less than or equals to 1. ஓகே, ஸோ அப்படின்னு தெரியும். அதாவது sin 1 by x ஓட வேல்யூ -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். ரைட், ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை ஒரு எக்ஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணுவோம். இன்இக்வாலிட்டியை எக்ஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். இன்இக்வாலிட்டி எக்ஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணால் எந்த சேஞ்சும் இருக்காது. இன்இக்வாலிட்டியோட டைரக்ஷன்ல எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இட் வில் பிகம் -x square less than or equals to x square into sin 1 by x less than or equals to x square. இப்போ ரெண்டு சைடும் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 அப்ளை பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 -x square less than or equals to limit x approaches to 0 x square into sin 1 by x less than or equals to limit x approaches to 0 x square. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் 0 தான் போட வேண்டியது, 0 போட வேண்டியது. அப்போ -0 square less than or equals to limit x approaches to 0 x square into sin 1 by x which is less than or equals to 0 square, which implies 0 less than or equals to limit x approaches to 0 x square into sin 1 by x less than or equals to 0. அதாவது limit x approaches to 0 x square into sin 1 by x இதோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த லிமிட் வேல்யூ 0க்கும் 0க்கும் இடையில இருக்கு. ஓகே, அது அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 0 விட பிகராகவும் இருக்கு, 0 விட லெஸராகவும் இருக்கு. ஒரு குவான்டிட்டி 0 விட பிகராகவும் 0 விட லெஸராகவும் இருக்க முடியும்னா
அந்த குவான்டிட்டி எக்ஸாக்டா என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா 0வா தான் இருக்கணும். விச் இம்ப்ளை லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு sin 1/x is equals to 0. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த லிமிட்டோட வேல்யூ. ஆல்ரெடி எஃப் ஆஃப் 0 வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 0 வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ரைட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் 0 வந்து 0 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 0வும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா வருது. ஓகே. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னா 0க்கு எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. ரைட். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் continuous. Therefore, f of x is continuous at x equals to 0. ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அதோட டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே எப்படி தான் இருக்குன்னா கண்டினியூஸாக தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா f of x is continuous. f of x is continuous. f of x is continuous for all x belongs to real number. ஓகே. கொடுத்துருக்க f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.